கடந்த 3 வருடங்களாக ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் ஒரு கடுமையான சண்டை நடப்பதை பார்க்குறோம். அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இந்த உக்ரைனுக்கு செய்கின்ற ஆயுத உதவி எப்படி ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்கிறதோ அதுபோன்று நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்வோம். முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்பொழுது உலக அரசியலில் ரஷ்யா உக்ரைனுக்கான இந்த பிரச்சனை பின்புலம், ஏன் இன்னும் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நிறைவடையவில்லை, அவர்களுக்கு உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி பேச இருக்கிறோம். ரஷ்யாவும் உக்ரைனும் பக்கத்து நாடுகள் தான், அருகே இருக்கின்ற நாடுகள். இன்னும் சொல்லப்போனால் அவைகள் ஒரு காலத்தில் 92க்கு முன்பாக ஒரே நாடாக இருந்த நாடுகள் தான். 1917 சோவியத் புரட்சி ஏற்பட்டு லெனின் ஆட்சியாளராக மாறிய பின்பு அது ஒரு பெரிய நிலப்பரப்பாக சோவியத் யூனியனாக உலக அளவிலே ஒரு பலமிக்க நாடாக பார்க்கப்பட்டது. எப்படி என்றால் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட அப்பொழுது 86 லட்சம் சதுர மைலை கொண்ட ஒரு நாடு தான் சோவியத் யூனியன். 10க்கும் மேற்பட்ட நாடுகள் ஒரே நாடாக அப்பொழுது இருந்தன. லெனினுக்கு பிறகு ஜோசப் ஸ்டாலினோட ஆட்சிகளுமே ஒரு அதிகாரமிக்க நாடாக இருந்ததை நம்ம பார்த்தோம். இன்னும் சொல்லப்போனால் ஜெர்மனிக்கு எதிராக நடந்த 2ஆம் உலக யுத்தத்தில் ஹிட்லருடைய வீழ்ச்சிக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது சோவியத் யூனியன் தான். இதெல்லாம் வரலாற்றில் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று பதிவாகும். இப்பொழுது 1991-92களில் இந்த சோவியத் யூனியன் உடைந்து பல்வேறு நாடுகளாக சிதைந்து பிரிந்து கார்பச்சேவ் காலத்தில், அப்பொழுது சோவியத்தினுடைய இறுதி அதிபராக இருந்த கார்பச்சேவ் காலத்தில் அது உடைக்கப்பட்டது. அப்படி உடைக்கப்பட்ட நாடுகளில் ஒன்றுதான் ரஷ்யாவும் உக்ரைனும் கஜகஸ்தானும் இது போன்ற பல்வேறு நாடுகள். இந்த நேரத்தில் கடந்த 3 வருடங்களாக ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் ஒரு கடுமையான சண்டை நடப்பதை பார்க்குறோம். இந்த சண்டை முடிவடையாமல் நீடித்து கொண்டிருப்பதையும் பார்க்குறோம். இது ஏன் இந்த சண்டை நடக்கிறது? இரண்டுமே பங்காளி நாடுகள் தான். இருப்பினும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை நம்ம பேசியிருக்கிறோம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையில் கிரீமியா என்று ஒரு பகுதி இருக்கிறது. இந்த கிரீமியா என்கிற பகுதி இன்றும் ஒரு தன்னாட்சி மிகுந்த பகுதியாக, ஒரு மாநிலமாக, சுயாட்சி மாநிலமாக இருக்கிறது. இந்த கிரீமியா கிட்டத்தட்ட கருங்கடலில் ஒரு துறைமுகமாக இருக்கிறது. இது ரஷ்யாவிற்கு மிகவும் தேவையான ஒரு துறைமுகமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் 1954 குருஷேவ் ஆட்சியாளராக இருந்த காலகட்டத்தில் இந்த கிரீமியாவை உக்ரைனின் ஒரு பகுதி என்று அறிவித்தார். அப்பொழுதிலிருந்து கிரீமியா உக்ரைனின் ஒரு பகுதியாகத்தான் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் 92 எல்லா நாடுகளும் 11 நாடுகள், கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட நாடுகள் பிரிந்தபோது ரஷ்யாவும் உக்ரைனும் தனித்தனி நாடுகளாக மலர்ந்தபோது இந்த கிரீமியா உக்ரைனுக்கு சொந்தமான நாடு, சொந்தமான பகுதி என்று அறிவிக்கப்பட்டது. கிரீமியா ஒரு தன்னாட்சி மிகுந்த நாடாக இருந்தாலும் அது உக்ரைனுக்கு சொந்தமானது என்று தான் அறிவிக்கப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் உக்ரைனில் அதிகமாக மொழி பேசக்கூடியவர்கள் ரஷ்ய மக்கள் தான். ஆனால் ஆட்சி மொழி உக்ரைன் என்கிற இடத்தில். ஏன் ரஷ்யா உக்ரைனை அந்த கிரீமியாவை சொந்தம் கொண்டாடுகிறது என்று பார்த்தால், கிரீமியா ஒரு இயற்கை வளம் மிகுந்த துறைமுகம், கனிம வளம் மிகுந்த துறைமுகம். இந்த துறைமுகத்தை ரஷ்யா தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் 2014 வரை இந்த கிரீமியா பகுதி ரஷ்யாவிற்கு மிகவும் கட்டுப்பட்ட பகுதியாகத்தான் இருந்து வந்தன. இன்னும் சொல்லப்போனால் 2015 கிரீமியாவுடைய ஆட்சியாளராக இருந்த பெட்ரோ, அவர் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார். அந்த நேரத்தில் 2 நாடுகளுக்கும், கிட்டத்தட்ட கிரீமியா தனி நாடு தான் என்றாலும்
ஒரு தன்னாட்சியான நாடாக இருந்தாலும் உக்ரைனுக்கு சொந்தமான நாடு. அப்போ அந்த கிரீமியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே, இன்னும் சொல்லப்போனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த கிரீமியாவை ரஷ்யா பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் இது எப்பொழுது மாற்றம் அடைகிறது என்றால் 2018 தற்போது உக்ரைனின் அதிபராக இருக்கின்ற விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் ஆட்சிக்கு 2018 வந்ததுக்கப்புறம் இந்த ஒப்பந்தங்கள் மீறப்பட்டு முழுமையாக எங்களுக்கு கிரீமியா உக்ரைனுக்கு சொந்தமான பகுதி என்று அறிவிக்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளி. காரணம், இந்த விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு அடிப்படையில் ஒரு நடிகர், ஒரு காமெடி நடிகர். அவர் ஒரு சுயேட்சையாக தான் அவர் போட்டியிட்டார் தேர்தலில். ஆனால் மக்களுடைய பெருவாரியான ஆதரவின் காரணமாக அவர் அதிபராக மாற்றம் கண்டார். அவர் உக்ரைனுடைய அதிபராக மாற்றம் கண்ட பிறகு அவர் ரஷ்யாவோடு ஒரு எதிர்ப்போக்கை கடைபிடித்தார். ரஷ்யா எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னார். நாங்கள் எப்பொழுதும் கிரீமியாவை ரஷ்யாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2014-15 காலகட்டத்தில் கிரீமியாவில் அந்த மக்களிடம் ஒரு வாக்குப்பதிவு செய்யப்பட்டது. அதாவது இந்த கிரீமியா மக்கள் எந்த நாட்டோடு செல்ல வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் என்று ஒரு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் பார்த்தால் 80 விழுக்காடு கிரீமிய மக்கள் நாங்கள் ரஷ்யாவோடு தான் செல்ல வேண்டும் என்று வாக்களித்தார்கள். இதன் அடிப்படையில் தான் 2015 கிரீமியாவை ரஷ்யா சொந்தம் கொண்டாடலாம், அனுபவித்துக் கொள்ளலாம் என்று உக்ரைனுடைய அதிபர் பெட்ரோ இந்த ஒப்பந்தத்துக்கு வர்றார். இதுக்கு பேரே மின்ஸ்க் ஒப்பந்தம் தான். இந்த ஒப்பந்தம் மீறப்பட்ட பிறகுதான் பிரச்சனை பெரிதாக வெடிக்கிறது. கடந்த 3.5 வருடங்களாக ஒரு யுத்தம் ஒன்று உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தொடர்ச்சியாக நடப்பதை பார்க்கலாம். இது ஒரு பார்வை. இரண்டாவது பார்வை, உக்ரைன் நேட்டோவில் ஒரு உறுப்பினராக சேருவதற்கு முயற்சி செய்ததன் காரணமாகத்தான் இந்த யுத்தம் என்று ரஷ்யா அறிவித்தது. காரணம், நேட்டோ என்று சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரீஸ், அதாவது ஐரோப்பிய யூனியனில் இருக்கின்ற இந்த நார்த் அட்லாண்டிக் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து தான் நேட்டோ என்கிற நேச நாடுகளுடைய ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இங்கிலாந்து, பிரான்ஸ் இது போன்ற நாடுகள் எல்லாம் இந்த நேட்டோவில் முக்கியமான அங்கம் வகிக்கின்ற நாடுகள். ரஷ்யா தெளிவான ஒரு விஷயத்தை உக்ரைனோட ஒப்பந்தம் போடும்போது சொன்னார்கள். எந்த காலத்திலும் உக்ரைன் நேட்டோவில் ஒரு உறுப்பினராக சேரக்கூடாது என்பதுதான் முக்கியமான ஒரு சரத். அது 2015 2018 வரை அது மீறப்படவில்லை. எப்பொழுது 2018 ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய ஆட்சியாளராக வருகிறாரோ அதன் பிறகு அது மீறப்படுகிறது. இதற்கு பின்னே அமெரிக்கா ஒரு தூண்டுதலாக இருக்கிறது என்கிற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அமெரிக்கா தான் உக்ரைனை நேட்டோவில் இணைய வேண்டும் என்று சொல்வதாக சொன்னார்கள். நேட்டோவில் இணைந்தால் ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை என்கிற கேள்வி. நேட்டோவுடைய அடிப்படை விதி என்பது, நேட்டோ நாடுகள் ஒரு 25 நாடுகள் நேட்டோவுடைய உறுப்பினராக இருக்கின்றன. இந்த நாடுகளுக்குள் எந்த நாடு பிரச்சனைக்கு வந்தாலும் நேட்டோ படை அந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அவர்கள் அங்கே போய் போரிட முடியும். அதன் அடிப்படையில் பார்த்தால் இந்த கிரீமியா பிரச்சனையில் ரஷ்யாவுக்கு எதிராக நேட்டோவை கிரீமியாவில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி விருப்பப்பட்டதன் காரணமாகத்தான் நேட்டோவில் ஒரு உறுப்பினராக உக்ரைனை சேர்வதற்கு அவர் சம்மதித்தார் என்று சொல்லப்படுகிறது. இது ரஷ்யாவிற்கு ஒரு பெரிய இடைஞ்சலை கொடுத்தது. காரணம், ரஷ்யாவுமே ஒரு காலத்தில் நேட்டோவோடு உறுப்பினராக இருந்த நாடு என்றாலும் அதன் பின்பே நேட்டோவிலிருந்து வெளியே வந்த நாடாகவும் இருக்கிறது. அப்போ இந்த சிக்கல் ஒன்று. இன்னொரு சிக்கல், அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக இந்த உக்ரைனுக்கு செய்கின்ற ஆயுத உதவி. உதாரணமாக 2026 ட்ரம்புடைய காலத்திற்கு முன்பு கூட அமெரிக்கா உக்ரைனோடு இந்த போர் ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறது. இப்போ அந்த ஒப்பந்தத்தின் நீட்சியாகத்தான் ஒவ்வொரு வருடமும் $400 மில்லியன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. இது 2029 வரை இந்த $400 மில்லியன் உக்ரைன் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இப்பொழுது ட்ரம்புடைய அரசாங்கம் இன்னும் சில சலுகைகளை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. இது எதன் அடிப்படையில் என்றால், ரஷ்யாவுக்கு எதிரான மனநிலை. அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்கிறாங்க. எப்படி ஈரானுக்கு ரஷ்யா உதவி செய்கிறதோ அதுபோன்று நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்வோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம படிச்சிருக்கோம் வரலாற்றில், எப்பொழுதுமே ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேரடியான யுத்தத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கோல்டு வார் என்று சொல்லக்கூடிய மறைமுகமான யுத்தத்தில் தான் இதுவரை தொடர்ச்சியாக பயணப்பட்டு வருகிறார். இது கடந்த 2ஆம் உலகப் போருக்கு பின்பு இதுதான் நிலைமை. அது இன்றைய காலகட்டத்தில் முற்றிலுமாக வேறுபட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் முதல் வாழ்த்தை சொன்னவர் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான். இது அமெரிக்கா எதிர்பார்த்த ஒரு விஷயம்.
அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றிணைந்தால் உலகத்தை ஆட்சி செய்யலாம் என்கிற வார்த்தையை ட்ரம்ப் பயன்படுத்தியதை பார்க்குறோம். இது எதன் அடிப்படையில் என்றால் இரண்டுமே சூப்பர் பவர் என்கிற அடிப்படையில். இப்பொழுது எது சிக்கலாக இருக்கிறது? ஈரானும் உக்ரைனும் இதுக்கு சிக்கலாக இருக்கிறது. ஈரானிற்கு நேரடியாக ரஷ்யா உதவி செய்யவில்லை என்றாலும் மறைமுகமாக உதவி செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அதே போன்றுதான் உக்ரைனுக்கு அமெரிக்கா மறைமுகமாக உதவி செய்வதையும் பார்க்கிறோம். இப்போ இந்த இரண்டு நாடுகளுக்கான பிரச்சனை இன்றைக்கி ரஷ்யா அமெரிக்காவிற்குள் ஒரு ஒற்றுமை ஏற்படுவதை தடை செய்கிறது என்று இன்றைக்கி சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. இப்போ இதை எப்படி மாற்றுவது? இன்றைக்கும் கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த ரஷ்ய படையில் வடகொரியாவுடைய படைகள் 30,000 இராணுவ வீரர்கள் பங்கேற்றிருக்காங்க. சீனாவுடைய ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உக்ரைனை ஏன் மொத்தமாக அழிக்கவில்லை? என்னால் உக்ரைனை பார்க்கும் பொழுது ரஷ்யா பழம்பொருந்திய நாடு, அணு ஆயுதத்தில் பழம்பொருந்திய நாடு. ஆனாலும் உக்ரைனை முற்றிலுமாக அழிக்காமல் சின்ன சின்ன சண்டைகள் மூலமாக தொடர்ச்சியாக 3.5 வருடங்களாக இதை கடத்தி கொண்டு போவது என்பது அமெரிக்கா இதற்கு பின்னே இருக்கிறது என்பதுதான். ஒருவேளை உக்ரைனை ரஷ்யா உக்கிரமாக தாக்கும் பட்சத்தில் அது அமெரிக்கா இன்னும் கூடுதலாக அனுசரணை கொடுக்குமோ என்கிற அச்சத்தில் தான் இந்த யுத்தம் என்பது ஒரு சர்வசாதாரணமான யுத்தமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றும் கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3.5 வருடங்களில் 8 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்படுவது முக்கியமானது. பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் என்றெல்லாம் தாக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்குறோம். எப்படி ஈரான் அமெரிக்கா யுத்தமோ அதுபோன்று தான் உக்ரைன் ரஷ்யா யுத்தம் என்றாலும் ஈரானுக்கும் அமெரிக்காவான யுத்தம் என்பது ஒரு வேறு தளம். ஆனால் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் என்பது கிரிமியாவை மையம் கொண்ட யுத்தம், பங்காளி யுத்தம். இப்போ இந்த பிரச்சனை எப்பொழுது தீர்வடையும் என்றால் மீண்டும் கிரிமியாவுக்கான ஒரு ஒப்பந்தம், எப்படி மின்ஸ்கில் அந்த மெட்ரோவுக்கும், அதாவது உக்ரைனுடைய அதிபராக இருந்த பெட்ரோவிற்கும் விளாடிமிர் புடினுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தை போன்று 2015 ஏற்பட்டதோ அதே போன்ற ஒரு ஒப்பந்தம் ஜெலன்ஸ்கிக்கும் விளாடிமிர் புடினுக்கும் ஏற்பட்டால் மட்டும்தான் தீர்வடையும் என்று இன்றைக்கி மாஸ்கோவிலிருந்து வருகின்ற பத்திரிகை செய்திகள் நாம் உணர முடிகிறது. ஆகவே இந்த போர் செய்தியில் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான யுத்தத்தில் உலக நாடுகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உலக நாடுகளுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் இதே ஈரானுக்கும் அமெரிக்காவுமான யுத்தத்தில் உலக நாடுகள் மிக கடினமான ஒரு பிரச்சனைகளை, சொல்லப்போனால் கச்சா எண்ணெய் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பதை பார்க்குறோம். ஆனால் இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையில் முக்கியமாக பாதிக்கப்படுவது உக்ரைனுடைய பொதுமக்களும் ரஷ்யாவுடைய மக்களும் என்பதுதான். ஆகவே இந்த யுத்தத்தின் சாராம்சம் என்பது ஒரு நீண்ட நெடுங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தம், அது இன்னும் தொடரும் என்பதுதான் நம்மளுடைய பகுத்தாய்வாக இருக்கிறது. இதுவரையில் உக்ரைன் ரஷ்யாவுடைய போர் செய்திகளையும் அதன் பின்புலங்களையும் அது வரலாற்று பின்புலங்களையும் நாம் பேசினோம். மீண்டும் ஒரு முறை இதுபோன்று ஒரு வரலாற்று செய்தியை ஜெம் நேயர்களுக்காக நாம் பேசுவோம். அதுவரை நன்றி நேயர்களே, வணக்கம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.